நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். இதுல அரசியல் கலக்கக்கூடாது, அரசியல் கலக்கவே கூடாது. நான் நிறைய செய்தி படிக்கிறேன். அதாவது இந்த நிறைய செய்தி படிக்கிறது என்ன படிக்கிறேன்னா, ஏதோ தவிர ஆரம்பத்துல இதுக்கு நான் சப்போர்ட் செஞ்சேன். என்னன்னா எந்த மாணவனுடைய கஷ்டமும் ஒரு பேப்பர் லீக் ஆகக்கூடாது, படிக்கிற மாணவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு தாய் தந்தையா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சமூகத்தில் அக்கறை இருக்கு. அதை வேண்டுகோள் வைக்கலாம். அரசு செய்ய மறுத்ததுன்னா எதிர்த்து போராடலாம். இது நம்மளுடைய உரிமை, யாரும் கேட்க முடியாது. இல்லைன்னா அந்த ஆட்சியே தேவையான உனக்கு வாக்கு செலுத்துறதுக்கான உரிமை இருக்கு. உனக்கு பிடிச்ச கட்சிக்கு நீ ஓட்டு போட்டு போயிடலாம். இது என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் பாதிக்கிறதுக்கு இன்னும் புரியல. எதுக்கு நீட்டு கத்துறமே தவிர, இந்த நீட் தேர்வு என்பது பணம் இருக்கிறவர்கள். எங்கிட்ட 3 கோடி இருக்கு, என் மகன் மார்க் கம்மியா வாங்கிட்டான், எங்கிட்ட பணம் இருக்குன்னா, ஒரு தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிற காரணங்களால ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு குழந்தை சாதாரண டீக்கரை வச்சு ஒரு சாதாரண பூ விற்கிற ஒரு அம்மா பையனும் கூட ஒரு தகுதி தேர்வு இல்லைன்னா, அவன் பணம் இல்லைன்னா அவங்க இடத்துக்கு போக முடியல. 1 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்கும் லஞ்சம் பேரம் பேசிதான் இன்னைக்கு கல்வி விற்கப்படுகிறது. இந்த நீட் தேர்வு என்பது ஒரு தகுதி தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வு வைக்கும் பொழுது சமத்துவம் தான் மலரணுமே தவிர இதை போன்ற போராட்டங்கள் மலரக்கூடாது. இதுல நான் உடன்படுறேன். ஆனா அதே நேரத்துல அந்த நீட் தேர்வு கசிவு என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கது. அதை கோரிக்கை வைக்கணும். அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் செய்யலைன்னா அதுக்கான போராட்டம் மிகவும் நியாயமானது. ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அளிக்குது அப்படின்னா, இந்த SMS ஊடகத்தின் மூலமாக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு AI வந்துருச்சு. இன்னைக்கு தினந்தோறும் போலீசார்கள் அடித்தார்கள், இவர்கள் அவர்களை மிதித்தார்கள். இந்த செய்திகளை நெகட்டிவ் தாட் பரப்ப படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏதோ ஒரு இந்த போராட்டம் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நடந்துட்டு. பகல்காம்ல நடந்த விஷயத்துக்கு இந்த எழுச்சி, இந்த பிரச்சனை வரவே இல்லை. பகல்காம் நடந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பேர் பொதுமக்கள் செத்தாங்க. அதுக்கு இத்தனை ஒற்றுமையோட யாருமே கூக்குரல் போட்டு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேருமே நமக்கு இந்தியாவுக்கு யாருமே ஆதரவு அளிக்குது, பெரும்பான்மையானவர்கள். ஆனா இன்னைக்கு எல்லாருமே அவங்க மேல இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, அரசியல் பேசுறது, அங்க வேறு முதல் பாடல்களை ஒளிபரப்பு மேடையில் நான் பார்க்கும் பொழுது, அந்த வீடியோ காணொலிகள்ல பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, இது மாணவர்கள் பிரச்சனையை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அப்பாவி மாணவர்களை பழிவாங்க நினைக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. அது உண்மையா கண்டிக்கத்தக்கது. இதுல அரசியல் கலக்கக்கூடாது, அரசியல் கலக்கவே கூடாது. அப்படி அரசியல் கலக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம். ஏன்னா முழுக்க இது அரசியல் சூழ்ந்து இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய பெத்த அம்மா அப்பாவோட கனவே நம்ம பையன் நல்லா படிக்கணுங்கிறது தான். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க விழிப்புணர்வோட கவனிக்கணும். இதை போன்ற செயல்களை பாரத பிரதமர் மோடி ஐயா அவங்க நேற்று இரவு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் நிறைய முறை அந்த காணொலியின் வாசிப்பு செய்தியை கேட்டேன். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தீர்வை நான் எடுக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் இதை போன்ற விஷயங்கள் பாரபட்சம் இல்லாத தண்டனை கொடுக்கப்படுறது உறுதியா சொல்லியிருக்காங்க. சோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் அர்த்தமற்றதுங்கிறது என்னுடைய கணிப்பு.